இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அவரின் பணியை செய்ய சிறப்பாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது முதலில் நமது தலையாய கடமை என்பதை உணர வேண்டும். கடவுள் நம்மை அறிந்து அன்பு செய்து பணிபுரிந்து அவரை போல பணிபுரிய நம்மையும் அழைக்கின்றார். இறைவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவரையும் ஒரு குறிப்பிட்ட பணிக்கென அழைத்து பயன்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டில் தம் மக்களை மீட்டெடுக்க பல இறைவாக்கினர்களை தேர்ந்தெடுத்த கடவுள் இன்று நம்மையும் அழைக்கிறார். அழைப்பு என்று சொன்ன உடனே அது துறவறத்திற்கான அழைப்பு என்று மட்டும் பொருள் கொள்ளக்கூடாது. இறை மக்களாகிய ஒவ்வொருவருமே பணி செய்ய அழைக்கப்படுகிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். இயேசுவின் உண்மை சீடத்தியாம் அன்னை மரியாவைப் போல நாமும் நமது திறமை, காலம், பொருள் முதலியவற்றை மறைப்பணிக்காக அர்ப்பணித்து இறை வார்த்தையின் வல்லமையால் நம்மிடமுள்ள தீமைகளை அகற்றி சமுதாய தீமைகளை களைய நம்மை தயார்படுத்துவோம். நமக்கென்று மனித வரலாற்றில் தனி இடம் இருக்கிறது. ஒவ்வொருவரும் இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்ட பரிசு பொருட்கள், பிறரும் பரிசு பொருட்கள். அதனால் நாம் அனைவரும் மதிப்புக்குரியவர்கள். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட பணி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்து நாம் இயன்றவரை அப்பணியை செய்திட முற்படுவோம். நீங்கள் என் சாட்சிகளாயிருப்பீர்கள் என்ற இறை வார்த்தை திரு அவையின் இயல்பே மறைபணி என்பதை நமக்கு நினைவுறுத்துகிறது. நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள், அதாவது கிறிஸ்துவுக்கு சான்று பகர நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் இதன் செய்தி. அகில உலக திரு அவையின் மறைப்பணியில் நமக்கும் பங்கு உண்டு. அதில் நாம் பங்காளராகவும் பணியாளராகவும் இருக்கின்றோம் என்பதனை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எத்தனையோ மைல்களை தாண்டி எத்தனையோ கடல்களை கடந்து மறைபாணியாற்றிய புனிதர்களை நாம் இன்றும் நினைவு கூர்கிறோம் என்றால் அவர்களின் வாழ்வு நம் மத்தியில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் என்று சற்று எண்ணி பார்ப்போம். எந்த வசதியுமே இல்லாத அன்றைய காலகட்டத்தில் வெறும் கால்நடையாகவே நடந்து அவர்கள் மறைபணியாற்றினார்கள். இன்று அனைத்து வசதிகளும் இருந்த போதிலும் நம்மால் மறைபணியாற்ற முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் இது ஒரு சிலருக்காக குறிக்கப்பட்ட பணி என்று நாமே முடிவு செய்து கொள்கிறோம். மறைபணியாற்றுவதன் மூலம் என்ன லாபத்தை நம்மால் சம்பாதிக்க முடியும் என்றும் நம்மில் பலர் எண்ணுவதுண்டு. இப்படிப்பட்ட சிந்தனைகளை எல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு மறைபணியாற்ற புறப்படுவோம். உலகெங்கும் சென்று உன்னதரை பறைசாற்றுவோம். அதுவே நமக்கு ஆசியை பெற்றுத்தரும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். அர்ஜென்டினா நாட்டு குடிமகனான சே குவேரா ஒரு மார்க்சிய புரட்சியாளர், மருத்துவர், எழுத்தாளர், கொரில்லா போர் முறையை வகுத்து கொடுத்த போர் வீரர். அமெரிக்கா முழுவதும் பயணம் செய்த போது முதலாளித்துவ சுரண்டல்கள், பசி, பிணி, வறுமை, நோய் இவற்றை கண்ட சே குவேரா கியூபா நாட்டின் ஃபிடல் காஸ்ட்ரோவின் உதவியுடன் கிளர்ச்சிகளும் புரட்சிகளும் செய்தவர். கல்வி, நீதித்துறை, விவசாயம், படை பயிற்சி ஆகியவற்றில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர். உலகில் எங்கு அநீதி, அடக்குமுறைகள் நடந்தாலும் அதற்கு எதிராக நீ குரல் கொடுத்தால் நீயும் என் தோழனே என்று பிரகடனம் செய்த மனிதகுல தோழன். முதலாளித்துவ அடக்குமுறைகளுக்கு எதிராக இறுதி மூச்சு வரை போராடி உயிர் நீத்தவர். தனக்காக வாழாமல் பிறருக்காக, அதிலும் அடித்தட்டு மக்களின் உரிமை வாழ்விற்காக போராடியவர். அவர் பொலிவியா நாட்டில் ஒடுக்கப்பட்ட, உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களுக்காக போராட எண்ணி செயல்பட்ட போது பொலிவிய படைகளால் பிடிக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார்.
மனித குலத்தின், குறிப்பாக அடித்தட்டு மக்களின் மீது அளவற்ற அன்பும் இரக்கமும் கொண்ட சேகுவேரா இயேசுவைப் போல உண்மையான ஒரு தலைவர் என்று அவரது ஆதரவாளர்களால் இன்றும் கொண்டாடப்படுகிறார். நாமும் இயேசுவுக்காக நமது உயிரை இழக்க தயாராவோம். மறைபரப்பு பணியால் மற்றவர்களின் மனதை வெல்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நமது மறைபரப்பு பணிபுரிவதில் ஆனந்தம் கொண்டு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு கடவுளுக்கு நன்றி கூறினீர்களா? தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்களாக்கியுள்ளார். இன்று நீங்கள் ஆண்டவருக்கு ஏற்புடைய செயல்களை செய்தீர்களா? நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் உங்கள் அருகில் உள்ளோரின் தேவைகளுக்காக இறைவனிடம் பரிந்து பேசினீர்களா? அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். இன்று நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மற்றவரை குறை கூறினீர்களா? நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடமே உள்ளது. இன்று நீங்கள் நீதிக்காக போராடிய நேர்மையாளரை குற்றவாளி என தீர்ப்பளித்து செயல்பட்டீர்களா? நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என்னிடம் இருந்து
முகத்தை மறைத்து கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும். தண்டனை தீர்ப்புக்கு உம்மடியானை இழுக்காதேயும். ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை. எதிரி என்னை துரத்தினான், என்னை தரையிலிட்டு நசுக்கினான். என்றோ இறந்தொழிந்தவர்களைப் போல் என்னை இருட்டில் கிடக்கச் செய்தான். எனவே என்னுள்ளே என் மனம் ஒடுங்கிப் போயிற்று. என் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று. பண்டைய நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன். உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன். உம் கைவினைகளைப் பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது. ஆண்டவரே, விரைவாக எனக்கு செவிசாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது. என்னிடமிருந்து உம்முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். இல்லையெனில் படுகொலி செல்வோருள் ஒருவராகிவிடுவேன். உமது பேரன்பை வைகரையில் நான் கண்டடையச் செய்யும். ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். திருவுள்ளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. ஆண்டவரே, உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும்.
உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியினின்று விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என்னிடம் இருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும், ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும், ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் எஸ்தர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 5 முதல் 9 முடிய. பதிலுரை பாடல். தோபித்து அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 2 முதல் 3 மற்றும் 6 முதல் 8 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து பேய்களையெல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போது அவர்களை நோக்கி, பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஓர் அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள். அங்கிருந்தே புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும்போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஆண்டவரின் வார்த்தைகளை அறிவிக்கவும் தூய ஆவியின் துணையோடு நமது பணிகளை செய்திடவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம்.
ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். செப்டம்பர் 24. புனித ஜெரார்ட் சாக்ரேதோ. இத்தாலியில் உள்ள வெனிஸ் நகரில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 980 ஆண்டு ஏப்ரல் 23 பிறந்தார் ஜெரார்ட் சாக்ரேதோ. கல்வியில் சிறந்து விளங்கிய ஜெரார்ட் குருவாக விருப்பம் கொண்டு வெனிஸ் நகரில் இருந்த சான் ஜார்ஜியோ மாக்கியோர் ஆசீர்வாதப்பர் துறவு மடத்தில் சேர்ந்து அருட்குருவானார். ஹங்கேரி நாட்டு அரசர் ஸ்டீஃபனின் அழைப்பின்படி ஹங்கேரி சென்ற அருட்தந்தை ஜெரார்ட் அந்நாட்டு மக்களுக்கு கல்விப் பணியினையும் நற்செய்தி பணியினையும் அர்ப்பணிப்போடு செய்தார். அருட்தந்தை ஜெரார்டின் அர்ப்பணிப்பினை கண்ட அரசன் ஸ்டீஃபன் சானட் என்ற புதிய மறைமாவட்டத்தினை உருவாக்க ஜெரார்ட் அம்மறைமாவட்டத்தின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். அறியாமையில் இருந்த தன் மறைமாவட்ட மக்களுக்கு நல் அறிவினை புகட்டிய ஆயர் ஜெரார்ட் சாக்ரேதோ அம்மக்கள் வாழ்வில் மேம்படுவதற்காக அரும்பாடுபட்டார். கிபி 1038 அரசர் ஸ்டீஃபன் இறந்துவிட கிறிஸ்தவ மறையினை ஏற்றுக்கொள்ளாத மதவாதிகளால் கிறிஸ்தவ மக்கள் மிகுந்த துன்பத்திற்கு ஆட்பட்டார்கள். தாம் விரைவில் மறைசாட்சியாக மரிக்கப் போகிறோம் என்பதை உணர்ந்த ஆயர் ஜெரார்ட் சாக்ரேதோ கிபி 1046 செப்டம்பர் 24
மதவாதிகளால் அடித்தே கொலை செய்யப்பட்டார். கிறிஸ்தவத்தினை அறிந்திராத மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து எளிய மக்கள் வாழ்வில் முன்னேறுவதற்காக பாடுபட்ட ஆயர் ஜெரார்டு சாக்ரெதோவினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித ஜெரார்டு சாக்ரெதோ திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் எந்த தவறும் செய்யாமல் தண்டனை அனுபவிக்கிறவர்களுக்காகவும் கொலை செய்யப்படுகிறவர்களுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் புத்தகம் படித்து நமது அறிவை வளர்த்து கொள்ள முயற்சி செய்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த அற்புதமான நாளை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். இந்த நாளை கடவுள் நமக்கு புதுமையாக கொடுத்திருக்கிறார். பலவிதமான ஆபத்துகளிலிருந்து நம்மை காப்பாற்றியிருக்கிறார். இந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டுமே. கடவுளை நாம் போற்றி புகழ்வோமா? அவருக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த நேரத்தில் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நேரத்தில் சிறப்பாக நம் குடும்பங்களுக்கு ஆட்சேபிப்போம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, திருக்குடும்பமாய் நீர் வாழ்ந்தீரே. மூவொரு கடவுளாகிய நீர் ஒரே குடும்பமாய் நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீரே ஐயா. ஆம் ஆண்டவரே, இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றும் உமது பிரசன்னமாய் இருக்கிறது. இந்த குடும்பங்கள் அத்தனையும் உமது அன்பை வெளிப்படுத்துவதற்காக நீரே எங்களுக்கு கொடுத்த கொடையாய் இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பமும் தியாகத்தின் மறு உருவாக இருக்க வேண்டும் என்று நீரே ஆசைப்பட்டு, ஆம் இயேசுவே, எங்களது குடும்பங்களிலே பெற்றோர் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்காக, கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, இதோ இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை விட்டு கொடுத்து தியாகம் செய்து அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய அற்புதமான ஆசீர்வாதங்களை நீர் எங்களது குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் இந்த நேரத்திலே நீர் அபரிவிதமாய் ஆசீர்வாதங்களை அள்ளித்தர வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, குடும்பங்கள் அத்தனைகளுக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் நீங்கள் பரிந்து பேசும்படியாக உம்மை கெஞ்சி கேட்கிறோம் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசியும் நம் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள் தாயே என்றும் கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்சறிந்தோம். ஆதலால் ஏமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரீர். திருவயிற்றின் கனியாம்